திமுகவுக்கு ஏன் ஓட் பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விமன் ஜேர்னலிஸ்டாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நியூஸ்7 தமிழ், புதிய தலைமுறை, அதுக்கு மட்டும் இல்லாமல் ஜெயா டிவி, இந்த மாதிரி ஊடகங்களில் பணிபுரிஞ்ச நான் ஒரு கட்டத்தில் அந்த ஊடகத்துலேருந்து நான் வெளியில் வரேன். நான் ஏன் வெளியில் வரேன் அப்படிங்கிறத தான் நாங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். நான் ஏன் வெளியில் வரேன் அப்படின்னா, திமுக ஐடி விங், அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி, அது மட்டும் இல்லாமல் அமைப்பு செயலாளரோட பையன் சாய் லக்ஷ்மிகாந்த், இவங்கெல்லாம் எனக்கு கொடுத்த தொடர்ச்சியான இணையத்தில் கொடுத்த ஒரு ஹராஸ்மெண்ட், அப்யூஸ், அது மட்டும் இல்லாமல் மென்டல் ட்ராமாவில் வந்து என்னால் வந்து என்னோடய ஒர்க்கையும் இவனுங்க என்னை போட்டு டெய்லியும் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இதையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாமல் நான் குவிட் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்தேன். ஸோ இப்படி வெளியில் வந்துட்டு நான் இவங்களோட போராடிக்கிட்டு எனக்கு வந்து டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு ஆபாசம், ஃபேக் எடிட்ஸு, ஃபேக் ஃபோட்டோ எடிட்ஸு, ஃபேக் ஆடியோ போடுறது, ஃபேக்காக வீடியோ போடுறது, கேவலமாக பட்டப்பேர் வைக்கிறது, அப்புறம் ஸ்பா சென்டர் நடத்துகிறான், அந்த சென்டர் நடத்துகிறான், இந்த சென்டர் நடத்துகிறான், இங்கே ஸ்பா ரைடு வந்துச்சுன்னா இவ தான் அண்ணா நகர் சொல்லிட்டு என்னை ரொம்ப மென்டல் அப்யூஸ் நிறைய பண்ணியிருக்காங்க இவங்க. துணை முதல்வருக்கு அன்றைக்கி வந்து நான் டேக் பண்ணி நான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு போட்டதுக்கு எனக்கு அவர் கொடுத்த பரிசு வந்து பிளாக் மட்டும்தான். ஏற்கனவே முதல்ல ரொம்ப வருஷம் முன்னாடி எனக்கு தெரியாமல் பிளாக் பண்ணியிருப்பார் போல இருக்குது. 2021 அப்புறம் என்னை அன்பிளாக் பண்ணியிருந்தார். திரும்பவும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணும்போது வந்து பிளாக் பண்ணார். அவர் பிளாக் பண்ணாரா இல்லை அவரோட பிஏ பிளாக் பண்ணாரான்னு தெரியல. ஏன்னா அவரோட பிஏக்கும் இது எல்லாமே நான் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்கள் எம்ப்ளாயீஸ் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கெலாம் வந்து ரொம்ப திமிராக தான் எனக்கு வந்து எல்லோரும் ரிப்ளை பண்ணாங்க. நீ ஏன் வந்து திமுக விமர்சிக்கிற, திமுகவை பற்றி நீ ஏன் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி எழுதுகிற, மக்கள் பிரச்சனையே பேசுகிறோம், அந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு சின்னதாக நெகட்டிவாக கூட நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோயோ பாருங்கள் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்தாங்க. நான் புகழாத ஒரே ஆள் நான் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீ மட்டும் ஏன் புகழ மாட்டேங்கிற, திமுக நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா, எல்லாரும் எங்களை புகழ்ந்து தான் ஆகணும், மக்கள் பிரச்சனையெல்லாம் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை ரொம்ப டார்கெட் பண்ணாங்க இந்த கும்பல். ஸோ அதனால் திமுக கண்டிப்பாக வரக்கூடாது. நான்லாம் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மீடியா பர்சனுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சாமானிய பெண்களோட நிலைமை என்ன. ஸோ ஒரு விமன் பற்றின விஷயங்கள், சேஃப்டி பற்றின விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அகெயின் டிஎம்கேக்கு ஓட் போடாதீங்க. ஓட் போட்டிங்கன்னா நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் திரும்பவும் இதே மாதிரியாக இவங்களை 5 வருஷத்துக்கு நாங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். திரும்பவும் இதே ஹராஸ்மெண்ட், இதே மென்டல் ட்ராமாவை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். தயவு செஞ்சு யாரும் திமுக ஓட் பண்ணாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.